ஒரு அரசியல் வராங்கன்னா அவங்களையும் வந்து ஒரு ஒரு மரியாதையோட நடத்தணும். அதை விட்டுட்டு இப்போ மற்றவங்கலாம் யாருமே சினிமாவிலேருந்து வரவே இல்லையா? சினிமாவிலேருந்து யாருமே வரலையா? இல்லை வந்திருக்காங்க. நம்ம முதலமைச்சர் அண்ணாவும் பாடலாசிரியர் தான், சினிமா பாடலாசிரியர் தான். அவரு யாரு? அவரும் அதே தான், ரைட்டரு. ஸ்டாலின் நீங்கள் நடிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நடிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் யாரு? எல்லாமே நடிச்சவங்க தான். வேல்முருகன்றவங்கிறாரு, சீமான் யாரு, கருணாஸ் யாரு, அதான் இவங்க கேப்டன் விஜயகாந்த் யாரு, கமல்ஹாசன் எம்பி இப்போ இதாகிறார் அவர் யாரு, எல்லாமே நடிக்கிறது தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து மக்கள் நீதி மைய தலைவர், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர், வைகோ அவருக்குறல்ல மதிமுக பொதுச் செயலாளர், இவங்களெல்லாம் வந்து ஒரு பதவியில் சொல்லுவீங்க. ஆனால் விஜய்ன்றவர் மட்டும் வந்து உங்களுக்கு நடிகர் விஜய். ஏன் நடிகர் விஜய்னு சொல்கிறீங்க? தாவக தலைவர்னு சொல்லுங்க. இப்போ பீக்கில் இருக்காரு, அதனால தாவக தலைவர்னு சொல்ல வேண்டியதானே. அது ஏன் நீங்கள் வந்து அரசியல் அவர் வந்து நீங்கள் அதிலே நீங்கள் ஓரம் கட்டுறீங்கன்னா இது என்ன கான்செப்டில் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒருத்தர் மேலே வரக்கூடாதுன்றதும் மேலே வந்தாலையும் கீழே தள்ளுறது, கீழே இருந்தாலுமே வந்து ஏன் கீழே கரை மேலே போகணும், என்ன தான் பண்ணிட்டோம். அதுக்குன்னு நான் டிவிக்கேன்னு அப்படிலாம் இல்லை, ஒரு கம்யூனிஸ்ட்டாக பேசுகிறேன், அவ்வளோதான். அவங்களையும் மனுஷன் மாதிரி நடத்தணும், அவ்வளோதான்.